ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இன்னைக்கு ஹிந்துவில் வந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் அண்ட் எடிட்டோரியல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ட்ரென்தனிங் டைஸ் வித் பங்களாதேஷ் எ ப்ரியாரிட்டி சேஸ் பிஎம். நேற்று பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனாவும் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் விர்ச்சுவலாக மீட் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா, சில்கா ஹதி அப்படிங்கிற பங்களாதேஷ் பிளேஸ்லேருந்து ஹல்திபாரி அப்படிங்கிற வெஸ்ட் பெங்கால் பிளேஸ் வரைக்கும் ஒரு ரயில் லிங்க் வந்து கனெக்ட் பண்ணுறதா இருக்காங்க. அதுக்கான இன்னாகிரேஷன் செரிமனியில் நேற்று அவங்க பங்கேற்றிருக்காங்க. அதில் நரேந்திர மோடி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்தியாவோட நெய்பர்ஹுட்டில் மிகவும் முக்கியமானவங்க பங்களாதேஷ், அவங்களுக்கு நான் ப்ரியாரிட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் 1971 நடந்த லிபரேஷன் வாருக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் மார்ச் 2021 டாக்காவில் பங்களாதேஷோட இண்டிபெண்டன்ஸ் டேவோட 50th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு மோடிக்கு, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு பிரைம் மினிஸ்டர் ஹசீனா இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைண்டிங் எ வார்ம்த் இன் த பிக் டென்ட், எ சிட்டி வித்தின் எ சிட்டி. இப்போ ரீசெண்டாக ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் டெல்லியில் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக ஃபார்மர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் அவங்களோட விமன், சில்ட்ரன் எல்லாத்தையும் சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக என்ஜிஓவான ஹெம்குவன்ட் ஃபவுண்டேஷன் வந்து ஒரு பெட்ரோல் பங்கு கிட்ட டென்ட்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. டோட்டலாக 150 டென்ட்ஸு. அதில் எத்தனை பேர் தங்கலாம்னா 500 பீப்புள் தங்கலாம். அவங்களே வந்து பிளாங்கெட்ஸ், மேட்ரஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஈவினிங் 6 PM இது ஓப்பனாக இருக்கும். நைட் ஃபுல்லாக அவங்க இந்த டென்ட்டில் இருந்துக்கலாம். இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் டென்ட்டு. இதனால தான் அதை வந்து டென்ட் சிட்டின்னு சொல்கிறாங்க. WHO to prove virus origins in China. நெக்ஸ்ட் மந்த்து WHO எக்ஸ்போர்ட்ஸ் ஒரு 12 to 15 எக்ஸ்போர்ட்ஸ் வந்து சைனாவுக்கு போகிறாங்க. எதுக்காக அப்படின்னா, வைரஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிற எவிடன்ஸை ட்ரேஸ் பண்ணுறதுக்காக. ஆல்ரெடி சைனாவில் இந்த ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் வந்து அவங்க போகிறாங்க. ஹியூமன் அண்ட் அனிமல் சாம்பிள்ஸ் எல்லாம் ஃபவுண்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இதிலிருந்து வந்து வைரஸ் எப்படி ஆரிஜின் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தெரிய வரும். சேக்கிள்ஸ் அண்ட் டைஸ். பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் வந்து நம்மளோட ரிபப்ளிக் டேக்கு 2021 ரிபப்ளிக் டேக்கு சீஃப் கெஸ்ட்டாக வரதா இருக்காரு. அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி அவங்களோட UK ஃபாரின் செக்ரட்டரி வந்து ஆல்ரெடி 3 day விசிட்டாக இந்தியாவில் இருந்தார். நேற்று அவர் கிளம்பியிருப்பார். அவர் வந்து மினிஸ்டர்ஸ், எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கர், அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் எல்லாம் மீட் பண்ணார். அதில் வந்து அவர் 3 days அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நாங்கள் நெக்ஸ்ட் இயர் G7 ஹோஸ்ட் பண்ணுறோம், அதுக்கு இந்தியாவை வெல்கம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் கிளைமேட் கோஆப்ரேஷனும் நெக்ஸ்ட் இயர் நடத்துகிறாங்க, அதுக்கும் நாங்கள் வெல்கம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி 2004 ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் பிரிட்டிஷ்க்கும் இந்தியாவுக்கும் நடந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் இயர் வந்து போரிஸ் ஜான்சனோட விசிட்னால அது வந்து ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டாக ஒரு அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் இந்தியா அண்ட் யூகேவோட மிலிட்ரி டைஸ் பற்றியும் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் இண்டோ பசிபிக் ரீஜியனில் கோஆப்ரேஷன் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் ஸ்பேஸ்லேருந்து எல்லாத்துக்குமே நாங்கள் உங்களுக்கு கோஆப்ரேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சனோட ஃபஸ்ட்டு விசிட் 2021 ஃபஸ்ட்டு விசிட்டும், கொரோனாவுக்கு அப்புறம் வர ஃபஸ்ட்டு விசிட்டும் இந்தியா தான். புட்டிங் ஃபுட் அட் எ சென்டர் ஆஃப் இந்தியாஸ் நியூட்ரிஷன் அஜெண்டா. அதாவது நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படிங்கிறது 5th ரவுண்டாக ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா 22 இந்தியன் ஸ்டேட்ஸ் ப்ளஸ் யூனியன் டெரிட்டரிஸில். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 8 out of 10 சில்ட்ரன் வந்து அண்டர் நியூட்ரிஷனில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2015-16 ரிப்போர்ட் படி என்னன்னா, இது வந்து 2% தான் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இத்தனை வருஷத்தில். கோவா தான் இதில் வந்து ஹையர் ரேஞ்சில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ஜம்மு அண்ட் காஷ்மீர் லாஸ்ட் 3 இயர்ஸாக அடிக்குவேட் நியூட்ரிஷன் சில்ட்ரனுக்கு கிடைக்காத அளவுக்கு இருந்திருக்கு. அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் லாஸ்ட் 3 இயர்ஸில் சில்ட்ரனுக்கு வந்து அடிக்குவேட் நியூட்ரிஷன் கிடைக்கிறதில்ல. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 75% வந்து எல்லா சில்ட்ரனும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. எதனால் அப்படின்னா, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. அதாவது வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் வந்து கரெக்டாக அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு இந்தியா வந்து மில்லட்ஸ்
ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. வீட் அண்டு ரைஸ் ப்ரொடக்ஷனில் செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஆனாலும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இந்தியாவில் வந்து சர்ப்ளஸாக தான் இருக்குது. எங்கே வந்து குறைபாடு இருக்குது அப்படின்னா வேர்ஹவுஸில் அது தங்குறதுனால ஸ்டாக் அதிகமாக போகிறதுனால அங்கேயே அது வேஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அனிமியாக் பற்றி பேசியிருப்பாங்க. அனிமியாக் அப்படிங்கிறது ஒரு அயன் பற்றாக்குறை, அதாவது இரும்பு சத்து பற்றாக்குறையினால நடக்கிறது. இதுவும் வந்து 22 ஸ்டேட்ஸில் வந்து ரிசர்ச் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் 51.8 to 61.1% வந்து சில்ட்ரன் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. சில்ட்ரனும் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, விமனும் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. 22 ஸ்டேட்ஸில் 18 ஸ்டேட்ஸ் வந்து ரொம்ப சிவியராக அஃபெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஓவர்ஆர்க்கிங் ஸ்கீம் ஃபார் ஹோலிஸ்டிக் நியூட்ரிஷன் அபியன் அனிமியா முக்த் பாரத் அப்படின்னு 2018 இந்த ரெண்டையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா நியூட்ரிஷன் கிடைக்கணும், அதுக்கப்புறம் அனிமியானால யாரும் சஃபர் ஆகக்கூடாது அப்படின்னு. ஆனால் டயட் மெயின்டைன் பண்ணுறது, அதாவது நியூட்ரிஷன் வேணும் அப்படின்னா டயட் வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். டயட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ப்ராப்பராக கிடைக்கணும். டேட்டா ஃபுட் இந்த ரெண்டும் தான் முக்கியமாக வேணும். அதாவது குவாலிட்டி ஃபுட் ஐட்டம்ஸ் வேணும், சிஸ்டமேட்டிக் அண்ட் குவாலிட்டி டேட்டா வேணும். அப்போ தான் வந்து நம்ம என்ன இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்க முடியும். டேட்டா வந்து டைம்லி மேனரில் வருது. யார் அதை அந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா நேஷ்னல் ஃபேமிலி இந்த ஆர்கனைசேஷன் தான். இந்த 5th ரவுண்டு போன நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அந்த ரிப்போர்ட் தான் வந்து எப்பயுமே டைம்லி மேனராக லாஸ்ட் 25 இயர்ஸாக ரிப்போர்ட் நமக்கு தருது. ஆனால் அது வந்து சிஸ்டமேட்டிக்காக இருக்கிறது இல்லை. இன்னும் அதில் குவாலிட்டியும் சிஸ்டமேட்டிக்கும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நேஷ்னல் சாம்பிள் சர்வேவும் நேஷ்னல் நியூட்ரிஷன் பீரோவும் சேர்ந்து கரெக்டான ஃபுட் ஐட்டம்ஸ் கன்சம்ஷன் ப்ளஸ் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி மந்த்லி ரிலீஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் சஜஸ்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து அண்டர் நியூட்ரிஷன் ரெடியூஸ் ஆகணும், அதுக்கப்புறம் குவாலிட்டி ஃபுட் ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னா அவங்க ஒரு ப்ராப்பரான பாலிசியை ரிலீஸ் பண்ணணும். கொரோனா வந்தாலும் சரி வரலனாலும் சரி பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்தியா வந்து ஃபுட் செக்யூரிட்டியில் நல்ல பங்கு வகிக்கும். அது மட்டும் இல்லாமல் சஸ்டைனபிள் கோல்ஸ் 2030 0 ஹங்கராக இருக்கும், குட் ஹெல்த் அண்ட் வெல் பீயிங்காக நம்ம திகழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரோ லான்ச்சஸ் சேட்டலைட் ஃபார் கம்யூனிகேஷன். நேற்று இஸ்ரோ 3:41 PM ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா சதீஷ் தவானில், ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திர பிரதேஷில். இது வந்து இஸ்ரோவோட 42nd கம்யூனிகேஷன் சேட்டலைட். இதோட நேம் CMS-01. இது எந்த ராக்கெட்டில் போச்சு அப்படின்னா PSLV C-50 ராக்கெட்டில் போயிடுச்சு. இது இந்தியாவோட 52nd மிஷன். இது வந்து எங்கே லேண்ட் ஆகும், எதை வந்து அப்சர்வ் பண்ணும் அப்படின்னா இந்தியன் மெயின்லேண்டையும் அந்தமான் அண்ட் நிக்கோபார் அண்டு லக்ஷதீப் ஐலாண்டை வந்து அப்சர்வ் பண்ணும் கம்யூனிகேஷனுக்கு. அதுக்கப்புறம் இதோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பார்த்தீங்கன்னா 7 years. இது GSAT-12 கண்டினியூஷன் தான். அதுக்கப்புறம் இன்னும் 8 months C-51 அப்படிங்கிற ஒரு மிஷனுக்கு பிளான் ஆகிட்டு இருக்காங்க. PSLV C-15, அதாவது இதோட நெக்ஸ்ட்டு ராக்கெட். அதோட நேம் கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆனந்த் அப்படின்னு. இது வந்து ஒரு நல்லா லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா இது இந்தியன் ஸ்பேஸ் ஹிஸ்ட்ரியில் ஒரு எரா அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.